எதிரியின் பாக்கெட்டுக்குள் புகுந்த இஸ்ரேல். எப்படி நடந்தது தாக்குதல்? நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பொருள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அருகே ஒருவர் பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். திடீரென அவரது பேண்ட் பாக்கெட்டுக்குள் ஏதோ வெடிப்பது போல் சத்தம் கேட்கிறது. பட்டாசு வெடிப்பது போன்றோ துப்பாக்கி வெடித்தது போன்றோ சத்தம் கேட்கிறது. அவரது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து புகை வருகிறது. அவர் கீழே விழுகிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுவேதான் லெபனானில் நடந்தது. ஹெஸ்பல்லா என்றால் என்ன? பேஜர் என்றால் என்ன? லெபனானில் நடந்த தாக்குதல் எப்படிப்பட்டது? சப்ளை செயின் அட்டாக் என்றால் என்ன? எல்லாரும் கூறுவது போல் இத்தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பங்கு இருக்கிறதா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. லெபனானில் பிற்பகல் 3:45 மணி. இந்திய நேரம் இரவு 8:15 மணி. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் பேண்ட் பாக்கெட்டில் கையில் மக்கள் வைத்திருக்கும் பேஜர் என்ற சாதனம் வெடிக்கிறது. தொடர்ந்து லெபனானின் பல்வேறு பகுதிகளில் இப்படி பேஜர்கள் அடுத்த 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து வெடிக்கின்றன. தாக்குதலில் காயம்பட்டவர்களை மருத்துவமனைகளுக்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள். நாடெங்கும் பயமும் குழப்பமும் ஏற்படுகிறது. இத்தாக்குதலில் ஏறக்குறைய 2800 பேர் விரல்கள், இடுப்பு பகுதி, முகங்களில் காயமுறுகின்றனர். இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் ஏன் அதிர்ச்சியை அளிக்கிறது? பொதுவாக தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகளின் தாக்குதல் அல்லது எதிரி நாடுகளின் தாக்குதல் என்றால் துப்பாக்கிகளால் சுடுவார்கள் அல்லது வெடிகுண்டு வைப்பார்கள் அல்லது விமானங்களில் வந்து குண்டு போடுவார்கள். ஆனால் மாதக்கணக்கில் பயன்படுத்தி வந்த ஒரு சாதனம் எதிர்பாராமல் திடீரென வெடித்தால், அதுவும் பொதுமக்கள் புழங்கும் பல இடங்களில் ஒரே நேரத்தில் வெடித்தால், இதனால்தான் இந்த தாக்குதல் மற்ற தாக்குதல்களிலிருந்து வேறுபடுகிறது. லெபனான் மத்திய கிழக்கு பகுதியிலுள்ள மிகச்சிறிய நாடு லெபனான். இதன் வடக்கு புறமும் கிழக்கு புறமும் சிரியா நாடு உள்ளது. தென்புறம் இஸ்ரேல் இருக்கிறது. மேற்கு பக்கம் மத்திய தரைக்கடல் உள்ளது. முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இங்கு வசிக்கின்றனர். இது மலைப்பாங்கான நாடு. பனி படர்ந்த மலைகளும் உண்டு. இங்கு ஏறக்குறைய 58 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். இது 10,452 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது. நாட்டின் மொத்த நீளமே 225 கிலோமீட்டர் தான். அகலம் 46 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் பரப்பு ஏறக்குறைய 1,30,000 சதுர கிலோமீட்டர். அப்படியானால் லெபனான் எவ்வளவு சிறிய நாடு என்பதை புரிந்து கொள்ளலாம். ஹெஸ்பல்லா. ஹமாஸ், ஹெஸ்பல்லா 2 ஆயுத இயக்கங்களும் ஈரானின் ஆதரவில் இயங்குவன. ஆனால் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஹெஸ்பல்லா ஷியா முஸ்லிம்களின் இயக்கம். மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கத்திய நாடுகளின் சக்திகளை அகற்றுவது, இஸ்ரேல் என்னும் தேசத்தை மறுப்பது ஆகியன ஹெஸ்பல்லாவின் அடிப்படை தத்துவங்களாகும். லெபனானில் 15 ஆண்டு காலம் உள்நாட்டுப் போர் நடந்தது. அப்போது 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஹெஸ்பல்லா இயக்கம். லெபனானிலிருந்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் வெளியேறிய போது தாங்களே அவர்களை வெளியேற்றினோம் என்று ஹெஸ்பல்லா அமைப்பு கூறியது. 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பல்லா இயக்கத்துக்கும் இடையே பெரும் போர் வெடித்தது. இஸ்ரேல் லெபனானுக்குள் புகுந்து ஹெஸ்பல்லா இயக்கத்தை முற்றிலுமாக அழிக்க முனைந்தாலும் அந்த இயக்கம் தப்பி பிழைத்தது. தற்போது இதில் போராளிகளின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. நவீன ஆயுதங்களையும் ஹெஸ்பல்லா வைத்திருக்கிறது. ஹெஸ்பல்லா தங்களுக்கு 1 லட்சம் வீரர்கள் இருப்பதாக கூறியுள்ளது. ஆனால் 20,000 முதல் 50,000 வீரர்கள் இருக்கக்கூடும். ஹெஸ்பல்லாவிடம் 1,20,000 முதல் 2 லட்சம் வரை ராக்கெட்டுகள் இருக்கக்கூடும். 2023 அக்டோபர் முதல் இஸ்ரேல் காசா முனையில் போர் நடைபெற்று வருகிறது. ஹெஸ்பல்லா இஸ்ரேலில் பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. பேஜர் என்ற தகவல் தொடர்பு கருவியை அறியாத தலைமுறையினர் இந்தியாவில் வந்துவிட்டனர். இந்தியாவில் லேண்ட்லைன் போனிலிருந்து செல்போனுக்கு தொழில்நுட்பம் மாறும்போது இடையில் வந்ததுதான் பேஜர். இது ஒரு வழியில் செய்திகளை அனுப்பக்கூடியது. கையடக்க சாதனமான இதை பெரும்பாலும் இடுப்பில் அணிந்திருப்பர். இதில் எண்கள், எழுத்துக்கள் வழியே குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும். வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் வசதியும் உண்டு. இந்தியாவில் தற்போது யாரும் பேஜர் பயன்படுத்துவதில்லை. ஜப்பான், நியூசிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரேசில் ஆகிய நாடுகளில் மருத்துவமனை ஊழியர்கள், அவசர உதவி ஊழியர்கள், கூரியர் மற்றும் கட்டுமான நிறுவன அலுவலர்கள் பேஜரை பயன்படுத்துகிறார்கள். ஸ்மார்ட் போன் சிக்னல் வராத இடங்களில் பேஜர் பயன்படுத்தப்படுகிறது. ஹெஸ்பல்லாவும் பேஜர்களும். ஹெஸ்பல்லா இயக்கத்தினர் மொபைல் போன் பயன்படுத்தினால் இஸ்ரேல் தங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்துவிடும் என்று எப்போதும் பேஜர்களையே பயன்படுத்தி வருகின்றனர். பேஜர்களை கொண்டு லொகேஷனை அறிவது சிரமம் என்பதால் பாதுகாப்பு கருதி ஹெஸ்பல்லா இயக்கத்தினர் இதை பயன்படுத்தினர். ஹமாஸ் இயக்கத்தில் வெடிகுண்டு செய்கிறவரான
யாஹ்யா ஐயாஸை 1996ஆம் ஆண்டு அவரது கையில் இருந்த மொபைல் போனை வெடிக்கச் செய்து இஸ்ரேல் படுகொலை செய்தது. 2024 பிப்ரவரி மாதம் முதல் ஹெஸ்பொல்லாவின் தலைவரான ஹாசன் நஸ்ரல்லா தன் இயக்கத்தினரை மொபைல் போனுக்கு பதிலாக பேஜர்களை பயன்படுத்த உத்தரவிட்டார். மொபைல் போன்களை இஸ்ரேல் உளவுப்படையினர் பாதுகாப்பை மீறி இயக்கிவிடுவார்கள் என்ற எச்சரிக்கை காரணமாக அந்த உத்தரவை பிறப்பித்தார். சப்ளை செயின் அட்டாக். லெபனானுக்குள் 5 மாதங்களுக்கு முன்பு ஏறக்குறைய 5000 பேஜர்கள் கொண்டு வரப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. தற்போது வெடித்து சிதறிய பேஜர் ரக்ட் பேஜர் AR-924 என்ற வகையை சேர்ந்தது. தைவானை சேர்ந்த கோல்ட் அப்பல்லோ என்ற நிறுவனம் இதை தயாரித்ததாக தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்நிறுவனம் இதை தயாரிக்க ஹங்கேரியிலுள்ள BAC என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அந்நிறுவனமே பேஜர்களை தங்கள் பெயரில் தயாரிப்பதாகவும் கூறியுள்ளது. முதலில் பேஜர்களின் பேட்டரி அதிக வெப்பத்தினால் வெடித்திருக்கலாம் என்று கருதப்பட்டது. பின்னர் பேஜர்கள் தயாரிக்கப்படும் போது அல்லது ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு கொண்டு வரப்படும் போதே வெடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அல்லது குறிப்பிட்ட மெசேஜ் வரும்போது வெடிக்கும்படி சிறிய அளவு வெடிபொருள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. பொருள் வரும் வழியில் ஆபத்துக்குரியதாக மாற்றப்படுவதால் இது சப்ளை செயின் அட்டாக் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த பாதுகாப்பு வல்லுநர் டிமிட்ரி அல்பரோவிச் இது வரலாற்றிலேயே மிக பரந்த சப்ளை செயின் அட்டாக்காக இருக்கக்கூடும் என்று தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மிகுந்த பொறுமையோடு பல மாதங்கள் ஏன் 2 ஆண்டுகளாக இதற்கான வேலை நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட்டின் பங்கு இதில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு இஸ்ரேல் இதுவரை பதிலளிக்கவில்லை. லெபனான் பிரதமர் நஜீப் மிகாதி இது லெபனானின் இறையாண்மையை மீறும் செயல், இது மிகப்பெரிய குற்றம் என்று கூறியுள்ளார். ஹெஸ்பொல்லா இயக்கம் இத்தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல்தான், அதற்குரிய தண்டனை வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இதனிடையே ஹெஸ்பொல்லா இயக்கத்தவரின் வாக்கி டாக்கிகளும் வெடிக்க ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற விரிவான செய்தி தொகுப்புகளை தவறாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.